யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி தோல்வி நடந்திருக்குது. அதை நான் உள்ளிட்ட நம்ம எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு. அதை என்ன நடந்ததுன்னே யாருக்கும் புரியல. பத்திரிகையாளர்கள், நெறியாளர்கள், அனலைசர்ஸ், அதாவது முடிவுகளை முன்கூட்டியே கணிக்கக்கூடியவர்கள் யாருக்குமே அது ஒண்ணுமே புரியல. என்னடா வித்தை நடந்தது? அதுல உண்மை இருக்கு. அதை நம்ம பின்னால் வரலாறு பேசிக்கிடுவோம். அதுல எதுல இருக்கு. நம்ம இப்ப நடக்கிற விஷயத்துக்கு வருவோம். திமுக செய்த பெரும் தவறுகளில் ஒன்று, கூட்டணி கட்சிகளை அவர்கள் மிகவும் கேவலமாக நடத்தியது. கூடையே இருப்பவர்களை அவமானப்படுத்தியது. எங்கிருந்தோ கட்சிக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்களை கூட்டு வந்து சீட்டை கொடுத்து மற்றவங்களை இழிவுபடுத்தியது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இனிமேல் நடக்கக்கூடாது. நடக்காதுன்னு நினைக்கிறேன். வேற வழியே கிடையாது. இரண்டாவது, கமலஹாசனை அவர்கள் டீல் பண்ண விதம். அதாவது நீ எதிரின்னு ஒன்ன நினைச்சிட்டீங்க. விஜய் எதிரி டார்கெட் பண்ணி அடிக்கிறாப்ல. எனக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு பேருக்கு முன்னாடி தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அதை அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இணையங்கள் மூலமாக, பல்வேறு குழுக்கள் மூலமாக இருந்து. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்றேங்க. நான் சொல்றது 100% உண்மையான விஷயம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக எப்படி தன்னுடைய எதிரிகளை சந்திக்கிறது, எப்படி தன்னுடைய எதிரிகளை அழிக்கிறது அப்படிங்கிறத அதுக்கு உள்ளேயே இருந்து வேலை பார்த்த ஆளுதான் ஆதவ் அர்ஜுனா. அந்த டீம்ல ரொம்ப முக்கியமான வேலை பார்த்தது எங்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகாசியில இருக்கக்கூடிய கீர்த்தனான்னு இப்போ ஒரு அமைச்சர் ஒரு பிள்ளை வந்திருக்கு இல்லையா, அது உள்ள வேலை பார்த்த பிள்ளை. பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல, பிரசாந்த் கிஷோர், அவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஆளுங்க, டீம் ஒர்க்கர்ஸ். அதை கூட்டு வந்த ஆளுங்க அவங்க எல்லாம். அப்ப திமுகவுக்கு உள்ளுக்குள்ள இருந்து பணியாற்றி அவர்களுக்குள் ஒரு பெரிய முட்டல் மோதல் நடந்து, லாட்ரி குரூப்ல இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்கார ஒரு குடும்பம் இன்னைக்கு அரசியலை, பாண்டிச்சேரி அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் ரெண்டுக்கும் சேர்த்து தமிழர்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல ஒரு லாட்ரி கம்பெனி இருக்கு. அதான் எல்லாமே இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, அதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்லைன்னா என்ன இருக்கு? ரெண்டு பேரும் ஒரு குரூப் வச்சிருக்கிறாங்க. பெண் மீடியா, இவங்க ஒரு மீடியா, ஒரு குரூப் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுதானே தேர்தல்னு ஆக்கிட்டாங்க. தொண்டர்களுக்கு வேலை இல்லை. தொண்டர்களை யாரையும் நம்பல. பணத்தை கொடுத்தா போதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதை விட கேவலம் என்ன தெரியுமா? வேட்பாளர்களே அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க. உங்க ஊர் இருக்கு, உங்க ஊர்ல நீங்க யார் வேணாலும் நினைச்சுக்கிட்டு, உங்க ஊர்ல வேட்பாளர் இருக்கிறாங்கன்னா அந்த வேட்பாளரை அந்த கட்சிக்கு உழைத்தவர், அந்த தொண்டரோடு இருந்து களப்பணியாற்றவர், தேர்தல்களை அப்படியெல்லாம் கிடையாது. நீ எவ்வளவு கோடி செலவழிப்ப, உனக்கு பின்னணியில என்ன இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு, நீ எவ்வளவு கட்சிக்கு கொடுப்ப அப்படிங்கிற ஒரு மனநிலை தோற்றத்தை கொண்டு வந்து பிரம்மாண்டம் ஒன்றே வெற்றியை தீர்மானிக்குங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து. என்ன ஊர் திருவிழாவா நடக்குது? பிரம்மாண்டமா ஒரு சப்பரம் மாதிரி ஒரு தேரை உருவாக்கி, இல்லைன்னா வண்டியில பெரிய பெரிய டிசைனாக கொண்டு வந்து ஒரு பெரிய அழகா செய்வேன். நாகர்கோவில் சைடு அப்படி பண்ணுவாங்க நிறையா. இங்கிட்டு கிறிஸ்தவ மக்கள், இங்கிட்டு இந்து மக்களும் பிரம்மாண்டம். நான் போயிருக்கிறேன். அப்பா அப்படி நடக்கும். எங்க வீட்டு பக்கத்திலே, எங்க ராஜபாளையத்துல மிகப்பெரிய திருவிழாக்கள் என் வீட்டு பக்கத்திலே தான் இருக்கும். அதுதான் பெரிய திருவிழா. அந்த காலத்துல லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. யானைகள், மாடுகள், வண்டி கட்டி வருவாங்க. பாரதி ராஜா படங்கள்ல பார்ப்பீங்க இல்லையா, அதெல்லாம் அந்த காலம் போல் பிரம்மாண்டமா ஒன்றே தேர்வு என்பதை போல நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? தேரை கொண்டுட்டு வர்றது மாதிரி வேட்பாளர்களையும் கட்சியையும் தலைவர்களையும் ஷோகேஜ் மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டினதோட விளைவு. ஆனால் எல்லா தகுதியும் உடைய இந்த கமலஹாசனை அவமானப்படுத்தினார். எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய வைகோ அவர்களை அவமானப்படுத்தினாங்க, சிறுமைப்படுத்தினாங்க. அவமான சிறுமைப்படுத்தினாங்க. அளவு அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் டீல்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பண்ணாங்க. விஜய் அவர்கள் எங்கெங்க இடத்துக்கெல்லாம் போகிறாரோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் கமலஹாசனை போல உச்ச நடிகரை கொண்டு வந்து அவர்களை நிறுத்தி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு விஜய் என்ன பேசுறாப்படியோ அந்த பேச்சுக்கு எதிர்துருவ ஒரு அரசியலை பண்ணலாம்னு சொன்னா யாருமே கிடையாது. காட்சி பொருள் தான். ஒன்று அப்பா ஸ்டாலின், ரெண்டாவது மகன் உதயநிதி, இன்னொரு அம்மாவோட தங்கச்சி கனிமொழி. இந்த ஸ்டார் வேட்பாளர் தான். நீங்க யாரை பார்த்துருக்கீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க.
எத்தனை பேச்சாளர்கள், எத்தனை பேச்சாளர்கள், எத்தனை கருத்துக்கள் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, பாடத் துடிக்கும் குயில் குஞ்சாக தாவத் துடிக்கும் மயிலை போல அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? எங்க பேசுறதுக்கு அவ்வளவு செய்தி இருக்கு, அத்தனை பேர் இருக்கிறாங்க, யாரையுமே பயன்படுத்தல. மக்கள்கிட்ட போய் என்ன பேசினா ஒருத்தன் போய் பேசுறத கேட்கறது இல்லைங்க. மக்களிடம் கொண்டு போய் கருத்துக்களை சேர்ப்பது, மக்களிடம் போய் கொள்கை வழி அரசியலை சேர்ப்பது, அது ரொம்ப முக்கியமானது. அரசியலில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன, இந்த ஊருக்கு நாங்கள் செய்யக்கூடியது என்ன, எங்க கட்சியோட நிலைப்பாடு என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்கு இல்லையா? கொள்கை வழி கோட்பாடு இல்லாமல், அந்த கொள்கை வழி கோட்பாடை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல், கல்விக்கு என்ன செய்வோம், சாலைக்கு என்ன செய்வோம், மருத்துவத்துக்கு என்ன செய்வோம், மாணவர்களுக்கு என்ன செய்வோம், வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குவோம், நகர்ப்புறத்தை எப்படி மேம்படுத்துவோம், கிராமப்புறத்தை எப்படி மேம்படுத்துவோம், குடிநீருக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிற பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுக்கு நிதி ஆதாயத்துக்கு நாங்கள் என்ன செய்வோங்கிற கொண்டு போய் சேர்த்து மக்களை அரசியல் படுத்தினாலங்க நல்லா இருக்கும். இங்கிட்டு விஜய் வரான்னா நீங்க இங்கிட்டு கமலஹாசனை கொண்டு வந்து நிப்பாட்டணும் இல்லையா? இங்கிட்டு எடப்பாடின்னு ஒரு ஆளுக கும்பல் ஒரு குரூப் வருது அப்படின்னா இங்க வைகோ போன்ற மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் பயன்படுத்தவே இல்லையே. ஏன் ராகுல் காந்தி கூட ஸ்டாலின் அவர்கள் ஒரே மேடையில நிக்கலையே? இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தேர்தலே கிடையாதுங்க. நான் சொல்ற தேர்தலே கிடையாது. இப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி மாநாடு நடக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஆளுகளை கூப்பிட்டு, வேனை கூப்பிட்டு, வண்டியில ஏத்தி, யூனிஃபார்மை போட்டு, கலர் கலரா காட்டி, டிசைனா மேடையை போட்டு, அங்கிருந்து அப்படியே வர அப்படியே துண்டுகளை இப்படி வீசிக்கிட்டு போவாங்க. தொண்டர்கள்லாம் கைதட்டுவாங்க. 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுவாங்க, அவ்வளவுதான் போயிடுவாங்க. மேடையில் யாருக்கும் இடம் கிடையாது. மேடையில் யாரையும் பேச அனுமதிப்பது கிடையாது. அத்தனை பேர் வந்து உங்களை ஷோகேஜ் பார்க்கறதுக்கு அங்க வர்றாங்க. என்ன நீங்க அரசியல் பண்ணீங்க? எவ்வளவு பெரிய ஆளுமை கமலஹாசன், அவரை என்ன செஞ்சீங்க? உங்க சின்னத்துல நிக்க வச்சுன்னு சொல்லி வற்புறுத்துனீங்க திமுக. அவர் டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு வந்தார். போன தேர்தலில் அடிச்சு நீங்க கொடுத்த டிவி எல்லாம் உடைச்சாரு. ஒரு விக்ரம் படம் வெற்றி அவரை பாழாக்கிருச்சு. ஒழுங்கா இருந்தாலும் இருந்திருப்பாப்ல. ஒரு படத்தோட வெற்றி, அதை ப்ரொடக்ஷன்ல இருந்து, அதை ப்ரிவியூ டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு நாசமா போயிடுச்சு. அவ்வளவு பெரிய ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர், உலகநாயகன் சொல்லக்கூடிய நடிகர், அவர் சீட்டே கொடுக்கலாங்க. எங்க சின்னத்துல நில்லுங்க, எனக்கு வேண்டாண்டு போயிட்டாருங்க. ஆண்டாண்டு காலமாக உலகத் தமிழர்களுக்கு அனைவருக்கும், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு கேடு வருகிற போதெல்லாம் நின்று உழைத்த கட்சி மறுமலர்ச்சி திமுக. அதன் தலைவர் வைகோ அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் நீங்க வந்து சீட்டு நீங்க என்னமா கொடுத்தீங்க? எப்படிங்க பார்ப்பாங்க? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நடையா நடந்து எங்களை கேவலப்படுத்தின வார்த்தை சொல்லிட்டாங்க. எங்களுக்கு முடியல, வேற வழி இல்லை, வேற இந்த நேரத்துலன்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. முதலாக விஜய்க்கு ஆதரவு கொடுத்தது கம்யூனிஸ்ட் தான். அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன் நடக்குது இப்படி? கடைசியில் அவர் எனக்கு சீட்டே வேண்டான்னு சொல்லிட்டு வெளியேறிட்டார். சரி சொன்னார்ல, போய் நன்றி சொன்னீங்களா? எல்லாமே ட்விட்டர்லங்க, ஃபேஸ்புக்கில். என் அன்பு சகோதரர் கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியோடு இருப்பேன். நானும் உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன். முடிச்சிட்டாங்க. முடிஞ்சா தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய போனோம் சீர்காழியில. உதயசூரியன் சின்னத்துல மறுமலர்ச்சி திமுக தனி தொகுதியில் தனி சின்னத்தில் நிற்கும் என்று அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்தாகி ஒப்பந்தம் வெளியிடப்பட்ட பிறகு அதுக்கான காரணத்தை வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தப்புங்க. தப்பு. எடப்பாடி தான் சொன்னாப்ல, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசின பெரிய ட்ரோல் ஆச்சு. அது ஒரு மீம்ஸ் ஆச்சு பெரிய அளவுல. நான் சொல்றேன், ரொம்ப தப்பு. எனக்கு தெரியும், ஏற்றுக்கொள்ள முடியாத, மன்னிக்க முடியாத, சொன்னாங்கல்ல வாழ்நாள் கரை என்று சொல்வார்கள்ல, அப்படி ஒரு என்ன அரசியல் கட்சிகள் டீல் பண்ணீங்க நீங்க? என்ன இதுல வரும்? இப்பயும் நீங்க வந்து அடுத்த 100 ஆண்டு காலத்திற்கு என்ன இருக்குன்னா மற்றவங்க அரசியல் கட்சிகள் எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க முதல்ல நீங்க தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்கள். நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். வெற்றியை எப்படி எனக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதே மாதிரி தோல்வியும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பேசிட்டு போயிட்டீங்க, நீங்க தோத்துட்டு போயிட்டீங்க. உங்களோட சேர்ந்த கட்சி
உங்கள் கூட்டணிக்கு உழைத்த கட்சிகளின் தொண்டர்கள். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கோடி மீடியாவும் மோடி மீடியாவும் போல் எதுன்னு ஒப்பந்தம் போட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம ஒன்றும் பெரிய ஸ்டார் கிடையாது, பெரிய அளவுக்கு இருக்க போற நம்ம என்ன ஒரு பெரிய மாஸ் மீடியாவில் போய் பிரைம் டயத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோமா? மக்களுக்கு கீழ்நிலை வரைக்கும் போய் சேரவில்லை. நாம் அது நாள் வரை காத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அப்படியே பார்த்து செய்த அந்த மண்குடத்தை போட்டு உடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட் தானேங்க. அப்படி ஆக்கி போட்டீங்களே நீங்க. செதுக்கிய சிற்பத்தை சீரழித்ததை போல அப்படித்தானே சொல்லணும். வேற என்ன சொல்றது? வேற வழியே கிடையாத ஒரு நிலையில் வந்து நின்றுதான் கமலஹாசன் அவர்களை நீங்கள் மிகவும் தூரத்தில் வைத்து ரசித்ததை போல திரு வைகோ அவர்களை, அவர்களுடைய அரசியலை நீங்கள் அழிக்க நினைத்ததை போல. அரசியல் என்னங்க இருக்கு? நீங்க யாருமே இதை ஆதரிக்க மாட்டாங்க. நீங்க ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஸ்டார் வேல்யூ இருந்தீங்க. அங்க விஜய் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இங்க எவ்வளவு பெரிய ஸ்டார் வேல்யூ, மக்கள் தலைவர்கள் இருந்தாருங்க, மக்கள் தலைவர்கள். இங்க வைகோ அவருக்கு மேல ஒரு தலைவராங்க. ஸ்டாலின்லாம் வைகோ அவர்களுக்கு மேலே ஒரு ஆளா? ஒரு பெரிய அமைப்போட தலைவர் ஆயிட்டீங்க, அவ்வளவுதானே. நீங்க எந்த வகையில் சிறந்தவர்கள் சொல்லுங்க? நீங்க எந்த வகையில் சிறந்தவர்கள்? சரி, நடிப்புன்னு வந்தாச்சுல, கமலஹாசனை விட ஒரு ஆள் உண்டா? கமலஹாசனோட ஒரு ஆள் உண்டா? அவங்க கையில இல்லைங்க இருந்தாங்க. கம்யூனிச தலைவர்களுக்கு மேல ஒரு தலைவர்கள் உண்டா? அடிப்படை பிரச்சனைகள்ல அந்த கட்சிகள் போராடுவதற்கு போல உண்டா? என்ன செஞ்சீங்க அவங்கள வச்சு? திருமாவளவன் அவர்களை வச்சு நீங்க என்ன செஞ்சீங்க? யாரையுமே நீங்க பயன்படுத்தாம, தோல்விக்கு எல்லாமே நான் காரணம், எல்லாம் முடிஞ்சு வச்சு, எல்லாம் பேசணும்னா நிறைய பேசலாம், தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும், அவ்வளவுதான் நம்ம சொல்லணும். நீங்கள் பயன்படுத்தவில்லை. அப்படியே அழகாக செய்த அந்த சிற்பத்தை, ஒரு ஓவியங்களை தண்ணீர் ஊற்றி அழித்ததை போல எல்லாம் காலி பண்ணிட்டீங்க. அழியாத காயமாய், அழியாத கோலம் சொல்லுவாங்கல்ல, அழியாத காயமாய் வடு போல் நெஞ்சுக்குள் இருக்கிறது. பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து.